இப்போ என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வருத்தப்பட்டுருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, நீ ஏன் இன்னும் உனக்குள்ளே ஏன் இவ்வளோ, நீ இன்னும் ஏன் வந்து பதட்டத்தோடய இருக்கேன்னு கேட்பாங்க. அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் முயற்சிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து இன்னும் சொல்கிறேன், பெரிய பெருமாள்லையோ கர்ணன்லேயோ மாமன்னன்லேயோ நான் என்னோடய கோபத்தை காட்டவே இல்லை. ஓகேங்களா? என்னோடய கோபம்ங்கிறது அளவிட முடியாதது. என்னோடய கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது. திரைக்கதை வடிவம் புரிஞ்சு ஜனநாயகமான ஒரு விஷயம். என்னோடய கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது. அதுக்கு சென்சார் போர்டு அலோவ் பண்ணாது. ஓகேவா? சென்சார் போர்டு நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது, கோபத்தை எப்படி அலோவ் பண்ணும்? நான் இது வரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோட நிஜம், என்கிட்ட இருந்த ஒரு நிஜம், அவ்வளோதான். நான் கோபத்தை அதை கோபமாக மாற்றினேன் அப்படின்னா அதோட வீச்சு வேற ஒன்றா இருக்கும். ஆனால் அதை வந்து அது அவசியமா? அதை விட அவசியம் வருகிற தலைமுறைகளுக்கு, வரப்போகிற தலைமுறைகளுக்கு நான்